குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பஞ்சாபி ஸ்பெஷல் பட்டியாலா சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முதல்ல மேரினேட் பண்ணிடலாம். 3/4 கப் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம் சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதில் தயிர் 3/4 கப் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி, மிளகு பொடி, மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் குழம்புல போடும்போது. பாருங்கள், இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிராம்பு 2, பட்டை 2, ஏலக்காய் 2, இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 8 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், குடைமிளகாய் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு எடுத்துருக்கேங்க. மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், மல்லி இலை கொஞ்சம், சீரகம் 1/2 டீஸ்பூன், முந்திரி பேஸ்ட் 1/4 கப், கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்குங்க. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் வடை சட்டி வச்சுக்கிறேங்க அடுப்பில். மண் வடை சட்டி ஹீட் ஆன உடனே அதில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இதில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். அதையும் லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதெல்லாம் வதக்கினா போதுங்க. இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். அதுக்காக நான் இதில் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக. பாருங்கள், தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி, சீரகப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு வதக்கிடுங்க. மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிய வெந்துடுச்சு. இதில் சீரகம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாயும் சேர்த்துக்கிறேங்க. 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குடைமிளகாய் போடும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், குடைமிளகாய் வதங்கிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
எல்லா இடமும் நல்லா மசாலா படம்படி வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில எடுத்து பாருங்கள், சிக்கன் வெந்திருக்குதான்னு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சுருங்க. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கடைசியாக முந்திரி அரைச்சி வச்சுருக்கோங்க, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி இல்லாதவங்க கொஞ்சம் முந்திரியும் கசகசாவும் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கிரேவியாக தாங்க இருக்கும், அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. சரிங்க, இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இதில் தயிர் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. தயிர் க்ரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, கடைசியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் பட்டர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும் கிரேவி, அதுக்காக. அதையும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பஞ்சாபி பட்டியாலா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.